Taste the Daily. அதிமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியே ஸ்டாலின் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதை பல காலகட்டத்திலே நிரூபித்து காட்டுகின்றார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அரியலூர் மாவட்டத்திலே 2 சட்டமன்ற தொகுதிகள், அரியலூர் சட்டமன்ற தொகுதி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி. அந்த 2 சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்குகள் பெற்று சட்டமன்ற தொகுதியாக திகழ்கிறது. திரு ஸ்டாலின் மூச்சுக்கு 300 தடவை பேசுகிறார், 40க்கும் 40 வெற்றி பெற்று விட்டோம் என்று. ஆனால் அரியலூர் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றி பெற்றிருக்கின்றது. 2 சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய அதிமுக வேட்பாளர் தான் அதிக வாக்குகளை பெற்றுகிறார். ஆகவே அரியலூர் மாவட்டம் என்பது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அம்மாவுடைய காலத்திலும் சரி, அதிமுக கோட்டை என்பதை பல்வேறு காலகட்டத்தில் நிரூபித்து காட்டுகிறார். இன்றைய தினம் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த திட்டம் கொண்டு வரவில்லை என்ற ஒரு தவறான பொய்யான தகவலை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் தான் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம். இன்றைக்கு வேளாண் கல்லூரி கொண்டு வந்தோம், பாலிடெக்னிக் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், பெஞ்சவெளியிலே தலைவாசல் பகுதியிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டு வந்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை. 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. இதெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 43 மாத காலம் ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சதா? இல்லை. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா காண்கின்ற ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு மழை வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி சென்று விவசாயிகளுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, உடனடியாக விவசாய பெருமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை உன்னிப்பாக ஆய்வு செய்து அந்த பாதிப்பில் இருந்து விவசாயிகளை மீட்டெடுத்த அரசாங்கம் என்று சொன்னால் அது அதிமுக அரசாங்கம் தான். குறிப்பாக இந்த பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், இன்னும் இந்த தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே மானாவாரி பயிரிடுகிறார்கள். மக்காச்சோளம் அதிகமாக விளைகின்ற பகுதி. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 2018 நான் கருதுகிறேன், அப்பொழுது அமெரிக்கன் படைப்புழு மக்காச்சோளத்தில் இருந்து கடுமையான சேதத்திற்கு உள்ளானார்கள் விவசாயிகள். ஆய்வுச்சோழர் ராஜேந்திரன் அவர்களும், இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். இந்த பயிரை நம்பித்தான், இதில் வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் ஓராண்டு நாங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். இன்றைக்கு அமெரிக்கன் படைப்பில் விழுந்து மக்காச்சோள பயிர்கள் முழுவதும் நாசமாகிவிட்டது, சேதமடைந்து விட்டது. எங்களுக்கு வாழ்வாதாரமே இழந்து விட்டோம். எப்படியாவது அரசாங்கத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவருடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 186 கோடி ரூபாய் இந்த மக்காச்சோள
பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதற்கு அடுத்த ஆண்டு மக்காச்சோள பயிரிலே அமெரிக்கன் படைப்பு விழுந்தது. அதற்கு அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை நேற்று அம்மாவுடைய அரசு சுமார் 48 கோடி ரூபாயில எங்கெல்லாம் மக்காச்சோள பயிர் அமெரிக்கன் படை விழுந்ததோ, எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அதையெல்லாம் கண்டறிந்து அங்கே நம்முடைய அதிகாரிகள் மூலமாக பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து மக்காச்சோள பயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி விவசாயிகளை பார்த்து பார்த்து அவர்களுக்கு உதவி செய்த ஒரே அரசு அதிமுக அரசு. இப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சியில் அரசாங்கத்தை பார்த்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுக ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்ற ஒரு தவறான பொய்யான அவதூறு செய்தியை பரப்பியதால் இது கண்டனத்துக்குரியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி, அனைத்து தர மக்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்ற அரசு அதிமுக அரசு. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் வருவதற்கு அத்தனை பேரும் நீங்கள் நல்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டு